ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எபிசோடில் நம்ம விஜயோட ஒவ்வொரு வார்த்தையும் அவ்வளோ ஹைலைட்டாக இருந்தது. பொண்டாட்டின்னு சேவ் பண்ணாத எப்படி சேவ் பண்ணுவாங்களாம்? இன்னொருத்தி புருஷனோட வாழ ஆசைப்பாரு, உனக்கு வெக்கமா இல்லை? இன்னொரு வாட்டி ஏன் புருஷன் நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டேன்னு சொல்லாத. உன்னை தேடி அலைஞ்சி கண்டுபிடிச்சிட்டு தான் என் தாத்தா பாட்டிக்காக கல்யாணம் பண்ணேன். அப்புறம் அவள் தான் என் பொண்டாட்டி, அவளை விட்டுட்டு இருக்க முடியாதுன்ற சூழ்நிலைக்கு நான் இப்போ வந்துட்டேன். தயவுசெய்து இங்கேருந்து கிளம்பு ஃபஸ்ட்டுன்னு சொல்லிட்டு மூஞ்சில் அடிச்சு போல பேசுகிறாரு நம்ம விஜய். இதுக்கு மேலேயும் ஒரு லவ் பண்ணவனை டார்ச்சர் பண்ணுறது இல்லை. இந்த வெண்ணிலா வந்து முத்தாயர்களை ரெண்டாவது பொண்டாட்டியாக வாழலாமா, அது போல் வாழலான்னு பார்க்குறா போல். இது சரி கிடையாது. அவளோட கேரக்டர் க்ளோஸ் பண்ணி அனுப்பி விடுங்க டைரக்டர் சார். உண்மையிலேயே எங்கள் வீக்காவோட லவ்வை வந்து ஆழமாக காட்டுறதுக்கு ரொம்ப நன்றி. இந்த இடத்துல பசுபதி வந்து வெண்ணிலாவோட மாமாவை கூட்டி பேசுகிறாரு. அவனோட பக்கம் மட்டும் புரிஞ்சுக்கிட்டு பேசுகிறீங்களே. வெண்ணிலாவை உயிருக்கு உயிராக லவ் பண்ணி ஏமாத்திருக்கான். அவனை கல்யாணம் பண்ணி அவள் புருஷனாக வாழ்ந்துட்டா எப்படி விட்டுட்டு வருவா, வேறு முடிவு பண்ணுங்கன்னு மாத்துறாரு. அந்த டைமில் ராகினியும் வெண்ணிலாவும் வந்து, வெண்ணிலா என் புருஷனை விட்டு தர முடியாது மாமா, யாருக்காக, எனக்கு அவரு தான் வேணும்னு சொன்னதான் ராகினி சொல்கிறா. கான்ட்ராக்ட் விஷயத்த எல்லாத்தையும் சொல்கிறா. பணத்தை வாங்கிக்கின்னு 1 இயர் கான்ட்ராக்ட் கல்யாணம் பண்ணுவா. அப்புறம் விஜய் மனசை மாற்றிட்டா. அவள் வாழறதை விட வெண்ணிலா தான் தகுதின்னு. ஆனால் உண்மையிலேயே இந்த ராகினியை வீட்டில் வச்சுக்கிறது ஒரு தகுதியும் கிடையாது. பூனைக்கு கயிற்றுல மணியை கட்டி விட்ட போல் அது இதுக்கு சந்தோஷப்படுறான். இவ்வளோ வீட்டை விட்டு அனுப்பினா தான் உருப்படியாக இருக்கும். எங்கள் வீக்காக இதுக்கு சேர்ந்து இருக்கணும். விஜயும் காவேரியும் சேர்ந்து இந்த வெண்ணிலாவுக்கு ராகினிக்கு ஆட்டம் காட்டினா ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்தது எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். பாய் பாய்.